சரி கண்ணா, இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். அதுக்கு முன்ன உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுவேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு அது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்றது மட்டும் கெஸ் பண்ணி சொல்லணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போலாமா? எஸ் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஒரு எம்டி பிளேட் இருக்கு. அந்த எம்டி பிளேட் கிட்ட பேப்பர் எடுத்துட்டு போறாங்க. அது ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா? யார் யாரெல்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்றீங்க? சரி, நம்ம இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாமா? இந்த பீக்கர் இப்போ எம்டியா தான் தெரியுது. பேப்பர் விடலாமா? சரி, இப்போ இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத பார்த்துடலாமா? ஓகே, உங்க எல்லாருக்குமே இந்த பீக்கர் பார்க்கும்போது எம்டியா தானே தெரிஞ்சது. ஆனாலுமே அதுக்குள்ள ஃபயர் எரிஞ்சிட்டு தான் இருந்தது. இந்த பீக்கருக்குள்ள நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் ஊற்றிட்டு அதை ஃபயர் பண்ணியிருந்தேன். அது ஜெனரலாக ப்ளூ கலரில் இருக்கும். ஆனால் நம்ம கண்ணுக்கு விசிபிளாக தெரியாது. ஏன் அது விசிபிளாக தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு எப்பயுமே லைட் 380 நானோமீட்டர்லேருந்து 750 நானோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் இந்த ஆல்கஹால் எரியிற ஃபயர் இருக்கு இல்லையா, இது 100 நானோமீட்டர்லேருந்து 400 நானோமீட்டர் ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால நம்ம கண்ணுக்கு அது விசிபிளாக தெரியாது. ஓகேவா? சூப்பர். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு 3 கப் இருக்கு. இந்த 3 கப்ல ஒரு கப்ல தண்ணி ஊத்துறாங்க. ஃபர்ஸ்ட் கப்ல தண்ணி இல்ல, செகண்ட் கப்ல தண்ணி இல்ல, தேர்ட் கப்ல தண்ணி இல்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போறோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கப்ல நான் தண்ணி ஊத்திட்டேன். இப்போ நான் ஷஃபிள் பண்ணி வைக்க போறேன். சரி, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் கப் பண்றீங்க? சரி, இந்த கப் யாரெல்லாம் சொல்றீங்க? இந்த கப்பு சரி சரி. இங்க தண்ணி எப்படி இது மாதிரி ஜெல்லா மாறுச்சு, இந்த மாதிரி ஜெல்லா எப்படி மாறுச்சு அப்படின்றத பார்த்துடலாமா? அதுக்கு காரணம் இதுக்குள்ள இருந்த ஒரு பவுடர். அந்த பவுடர் பேர் என்ன தெரியுமா? சோடியம் பாலிஅக்ரிலேட். என்னது? சோடியம் பாலிஅக்ரிலேட். இதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் அப்சர்வன்ட் பாலிமர்னு கூட சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம்? ஓகே, அது பேருக்கு தகுந்த மாதிரி அது தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிச்சு இல்லையா? அது எப்படி அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்றத பார்த்துடலாமா? இந்த சோடியம் பாலிஅக்ரிலேட் ஒரு செயினா இருக்கும், ஒரு பாலிமர் செயினா இருக்கும். இது கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோடியம் பிளஸ், அதாவது Na+ மட்டும் தனியா வந்துடும். பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் தனியா வந்துடும் தண்ணி ஆட் பண்ண உடனே. இந்த நெகட்டிவ் செயின் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் செயின் வாட்டர் ஆட் பண்ண உடனே அதுல இருக்க பாசிட்டிவ் செயினோட சேர்ந்து ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஜெல்லா மாறிடுது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் போலாமா? ஓகே, அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் போலாம். ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கு. அந்த கிளாஸ் பின்னாடி அலுமினியம் ஃபாயில் கனெக்ட் பண்ணிட்டு போனோட ஒட்டிட்டு கீழே போன் வைக்கிறாங்க. சரி, இப்போ இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா? யார் யாரெல்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்றீங்க? சரி, ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? சரி, வீடியோல காட்டின மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இருக்கா? ஓகே, கீழே அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சு. அலுமினியம் ஃபாயில் ரோல் பண்ணி வச்சுட்டேன். டேப் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். செட்டப் ரெடி. இப்போ தெரியுதா? கிளாஸ்க்குள்ள இல்லை, அங்கே தெரியும் பாருங்க. எனக்கு தெரியுது, யாருக்குமே தெரியலையா? ஏன் தெரியாது தெரியுமா? ஏன்னா இது ஒர்க் ஆகாது. எப்படி ஒர்க் ஆகும்? ஒரு ப்ரொஜெக்டர் ஒர்க் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும், சோர்ஸ் ஆஃப் லைட் வேணும். லைட் வந்து அந்த லைட்டை ப்ராசஸ் பண்ண டிஜிட்டல் லைட் ப்ராசஸர் வேணும். இப்போ அந்த ப்ரொஜெக்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த லேப்டாப்லேருந்து ஒரு கேபிள் வழியாக சிக்னல்ஸ் வரும். அது லைட்டை கொடுக்கும். அந்த லைட்டை ப்ராசஸ் பண்ண டிஜிட்டல் லைட் ப்ராசஸர் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸை வச்சு தான் அங்கே ப்ரொஜெக்ட் ஆகுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே லைட் சோர்ஸாகவும் டிஜிட்டல் லைட் ப்ராசஸராகவும் இதுதான் இருக்குது. அதுக்கு முன்னே என்ன இருக்குது? ஒரு கப் இருக்குது. இந்த கப்பு லென்ஸ் ஆக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்ட் ஆகாது. இந்த கிளாஸில்
இது ப்ரொஜெக்டரா ஒர்க் ஆகாது. ஓகேவா? அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாமா? அங்க பாருங்க, ஒரு பிளேட் ஒன்று இருக்கு. பிளேட்டா கிளாஸ்க்கு மேல டிஷ்யூ பேப்பர், அதுக்கு மேல தண்ணி ஊற்றிடுறாங்க. தண்ணி ஊற்றிட்டு கேண்டில் பற்ற வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் வச்சு அண்ட் வெயிட்டை வச்சுட்டாங்க. தூக்குனா கீழே விழாமல் தூக்குறாங்க. சரி, ஒரு நார்மல் காப்பர் பிளேட் வச்சுட்டேன். அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர், அதுக்கு மேலே கேண்டில். இப்போ இந்த 4 கிளாஸ் எடுத்து வைக்கணுமா? 3, 2, 1 கவுண்ட்ல தூக்கலாமா? எப்படி இந்த இன்வெர்டட் கிளாஸ் யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய வெயிட்டை நான் தூக்கணும் அப்படின்றத பார்த்துடலாமா? ஓகே, இப்போ உள்ள நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? கேண்டலை லைட் பண்ணிட்டு இதை வச்சுட்டு ஸ்ட்ராங்காக லாக் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேண்டல் எரியும் போது என்ன ஆகும்? அது உள்ள இருக்க ஆக்சிஜன் எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணி தானே எரிஞ்சிட்டு இருக்கும். அப்போ எல்லா ஆக்சிஜனுமே அது கன்சியூம் பண்ணிடுச்சுன்னா உள்ள ரொம்ப ஏர் மாலிகுல்ஸ் ரொம்ப கம்மியாயிடுமா? இப்போ உள்ள என்ன கிரியேட் ஆகும்? லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இப்போ உள்ள லோ ப்ரெஷர் இருக்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போது வெளியே எப்படி இருக்கும்? ஹை ப்ரெஷரா இருக்கும். ஸோ அப்போ இந்த வெளியே இருக்க காத்துலாம் உள்ள போக ட்ரை பண்ண இருக்கும், அது அழுத்திட்டே இருக்கும். இப்போ நான் இந்த பிளேட்டை தூக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணி அதோட சர்ஃபேஸ் டென்ஷனால இந்த கப்பை எந்த ஒரு காத்தும் உள்ள போகாத மாதிரி டைட்டா பிடிச்சிட்டு இருக்கும். பிளேட்டு கீழே இந்த காத்து வந்து உள்ள போக அழுத்திட்டே இருக்கும். அப்போ இந்த பிளேட் வந்து ஸ்ட்ராங்கா மேலே அழுத்திட்டே இருக்கிறதால அது ஒரு லாக்கா ஆக்ட் ஆகி நம்மளுக்கு எந்த காத்தும் உள்ள போகாம கொஞ்ச நேரத்துக்கு ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருந்துச்சு இந்த வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷனால. ஓகேவா? லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ பாக்குறீங்களா? ஸோ அந்த ஸ்டீம் கிட்ட மேட்ச் ஸ்டிக் எடுத்துட்டு போறாங்க. அது எந்த ஒரு ஸ்பார்க்கும் இல்லாம பத்திக்குது, தெரியுதா? சரி, இப்போ அதே மாதிரி ஒரு செட்டப் நம்மகிட்டயும் இருக்கு. அது ஒர்க் ஆகுன்றீங்களா, ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? சரி, டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? கொதிக்குதா? இப்ப வைக்கட்டுமா? இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத பார்த்துடலாமா? இப்போ நார்மலா நம்ம வாட்டர் எவ்வளோ டிகிரி செல்சியஸ்ல ஹீட் ஆகும்? 100 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் ஹீட் ஆகி வேப்பர் ஆக ஆரம்பிக்கும். ஆனா அந்த வேப்பர்ல இங்க வரும்போது நம்ம மேட்ச்ஸ்டிக் வைக்கும் போது அது பத்தி இருக்காது. ஏன்னா அந்த வாட்டர் வேப்பர்ல நிறைய மாய்ஸ்சர் கண்டென்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹீட்டர் வச்சு சூப்பர் ஹீட் பண்றோம். சூப்பர் ஹீட் பண்ணும்போது அதுல இருக்க வாட்டர் கண்டென்ட், மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாமே போயிடும். இங்க வரும்போது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமா மட்டும்தான் வரும். சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமா தான் வரும். அந்த ஸ்டீம் கிட்ட நம்ம மேட்ச்ஸ்டிக், அதாவது இது ஒரு ஃபியூவல், இதை எடுத்துட்டு போகும்போது அந்த சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் இது மேல படும் போதே அது பத்திக்குது. ஓகே, புரிஞ்சது எப்படி மேட்ச்ஸ்டிக் இருந்ததுன்ட்டு? இதே மாதிரி உங்க பசங்களை ஹேண்ட்ஸ்-ஆனா கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ எங்களோட 1-on-1 டெமோ செஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு கிட்ட உங்க வீட்டுக்கே சென்ட் பண்ணிட்டு இதுக்குள்ள இருக்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்க பசங்களை செய்ய வைப்போம். இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸையும் சொல்லி கொடுப்போம். ஸோ நீங்க இந்த செஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஒரு டப்பா நல்லா இல்லை, வேற டப்பா. இந்த ஜெல்லு வந்து ரொம்ப திக்கா இருக்குல்ல, அதனால இதா இருக்கு.